ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ருசித்து மகிழ்வோம். இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஷாப்பிங் vlog தான் வந்து பார்க்க போறீங்க. ஆஸ் சச் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வின்டர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து நாங்கள் வந்துட்டு ஸ்ப்ரிங்கில் வந்து சூப்பராக வந்து என்டர் ஆயாச்சு. பட் இன்னுமே வந்து கோல்டாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெம்பரேச்சர்ஸும் வந்து பெட்டர் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு ஷாப்பிங் போகலாம், போய் கொஞ்சம் வந்து தேவையான கார்டனிங் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரலாம். ப்ளஸ் எனக்கு வந்து கிச்சன் வந்து நான் இந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் போல் ஆகுது. வந்த உடனேவும் நான் என்கிட்ட இருக்கிற ஐட்டம்ஸ் அப்படியே தான் வச்சு இருந்தேனே தவிர கிச்சன் வந்து சுத்தமாக வந்து ஆர்கனைஸே பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். ஸோ கிச்சன் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட்காக ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் என்னென்னலாம் கிடைக்குதோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பேக்கிங் சப்ளைஸும் வந்து தேவைப்பட்டது. ஸோ அதெல்லாமும் சேர்த்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வால்மார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வால்மார்ட் போயிட்டு இருக்கேன். ஸோ வால்மார்ட் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் எனக்கு ஆப்ஷன்ஸுமே நிறைய இருக்கும். ஸோ வால்மார்ட், டார்கெட் இந்த இடம் தான் நான் பேசிக்காக வந்து பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா அமேசான். இது மூணுத்தை மீறி வந்து பார்க்கறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேர் தான். ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து காஸ்ட்கோலையுமே நான் வந்து பார்த்து வச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து டிஸ்கவுண்ட்ஸில் வந்து வந்த போது ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து தேங்க்ஸ் கிவிங் போதுலேருந்தே நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன் வாங்குறதுக்கு. பட் இன்னும் ஃபுல்லாக வந்து கிச்சனுக்கு வந்து ஃபுல்லாக ரீஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கல. திங்ஸ் மட்டும் தான் இப்போ சேர்த்துட்டு இருக்கேன். ஸோ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நான் என்னென்னலாம் ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன், எப்படி ரீஆர்கனைஸ் பண்ண போகிறேன், அதெல்லாம் வந்து நீங்கள் எல்லாமே பார்ப்பீங்க. ஸோ நான் வந்துட்டு வாங்கிட்டு வந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஷாப்பிங் ஹால் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். உள்ளே வந்து நான் வந்து ரொம்பலாம் வீடியோ எடுக்கல. ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிளான்டு கிடையாது, அன்பிளான்டு தான். பட் இந்த மாதிரி வந்துட்டு வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் இந்த கேன்வஸ் இது வந்து வாங்கிட்டு வீட்டில் வந்து பெயிண்ட் பண்ணி நம்ம வந்து மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கேட்டுகிட்டே இருந்தார். ஸோ அதனால வந்து ஒரு 7 பீஸ் வேல்யூ பேக் மாதிரி வந்து கிடச்சிது. இட் வாஸ் அரௌண்ட் $9 or $10 கிளியரன்ஸ் சைடில் வந்து இருந்தது. ஆசச்சே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். பிகாஸ் சம்மர் பிரேக்கில் வந்து பசங்க நிறைய இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால நிறைய இந்த மாதிரி வந்து வால்மார்ட்டில் எல்லா வால்மார்ட்லையும் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் ஒரு சில வால்மார்ட்ஸில் நான் இதை வந்து பார்த்துருக்கேன். பட் எனக்கு இது வந்து கிளியரன்ஸ் சைடில் கிடச்சிது அப்படிங்கிறதுனால நான் வந்து அதை எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு வந்துட்டு 7 பீஸாக கிடச்சிது. ஸோ நாங்கள் நிறைய இடத்துல பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார் என் ஹஸ்பண்ட். அவருக்கு இதெல்லாம் வந்து பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து எனக்கு ஒரு ஹாபி மாதிரி நான் வந்து இதை செஞ்சுட்டு நான் வீட்டில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம், வால் ஹேங்கிங்ஸில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அது கிடைச்ச உடனேவும் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஐட்டம் தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்து வந்து டூத் பிக் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது வந்து நம்ம ஒரு சில இந்த சின்ன சின்ன பார்ட்டிஸ்க்கு வந்து இது பண்ணுறதாகட்டும், குட்டி குட்டி ஆர்டர்ஸ்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வேணுமோ வேண்டாமோ அந்த டூத் பிக் வச்சு நம்ம வந்து பண்ணுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். ப்ளஸ் டூத் பிக் நிறைய விஷயங்களுக்காக பேக்கிங் பண்ணும்போது ரிஷிக்கு வந்து ஸ்கூலுக்கு ஏதாவது நான் கொடுத்து விடும் போது அதுக்கெல்லாமே எனக்கு தேவைப்படும். ஸோ அதனால அது வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்டனோட பேக்கிங் ட்ரே வந்து லோஃப் பேனும் அப்புறம் வந்து ஒரு ஸ்கொயர் பேன், அது ரெண்டுமே வந்து நான் வந்து எடுத்துட்டேன். பேக்கிங் ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து என்கிட்ட எல்லாமே பயங்கர பழசாயிடுச்சு, எல்லாமே ரொம்ப மோசமானதுனால ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எடுத்தேன். எனக்கு இந்த வில்டன் பேன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட எக்ஸிஸ்டிங்காக வந்து மஃபின் ட்ரேலாம் நான் வந்து வில்டனில் வந்து ஏற்கனவே வச்சிருந்தேன். ஸோ அதனால வந்துட்டு இதே பிராண்ட்லேயே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த 3 டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் சர்க்குலர் பேக்கிங் பேன் அதுவுமே வந்து எடுத்துட்டேன். ஸோ அதில் வந்துட்டு எனக்கு வந்து அந்த வந்து ஒரு ஸ்மால் சைஸ், ஒரு சின்ன மீடியம் அண்ட் லார்ஜ் சைஸ் மாதிரி இருந்தது அப்படின்னா வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு 6 inch பேன்லேருந்து எல்லாமே 4, 6 அந்த மாதிரி ஒன்றா நான் வந்துட்டு அண்ட் 8 அந்த மாதிரி வந்து பார்த்து அது வந்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து நான்ஸ்டிக் கிடையாது, இது வந்து ரெகுலர் இதுதான். எனக்கு இதில் வந்து நான் நான்ஸ்டிக் தேடி பார்த்தேன், அந்த மாதிரி இல்லை, சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து இங்கே வந்துட்டு இந்த யுட்டென்சில்ஸ் ஹோல்டர் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அது வந்து 2 பேக் வந்து எடுத்து செட் வந்து அதை எடுத்துட்டேன். அண்ட் இது வந்து சிலிகான் ஹேண்டலோட வச்சிருக்கிற உட்டன் இதோட வந்து ஒரு பேம்பு யுட்டென்சில் செட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எனக்கு கிடைச்சிது. அதை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். எனக்கு சிலிகான் ஹேண்டலோட இருந்தால் பெட்டராக இருக்கும். அண்ட் உட்டன் யுட்டென்சில்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கிட்ட நிறைய இருந்தாலுமே அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 or 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிடுறது வந்து நல்லது. நீங்கள் என்ன பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணாலுமே அதுக்கு மேலே அதை வச்சு யூஸ் பண்ணுறது வந்து வேஸ்ட் தான். அப்புறம் வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூன் ரெஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சிலிகான்ல வந்து ஃப்ரீசர் ட்ரே. இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லிட்டோட எனக்கு வந்து கிடைச்சது. அண்ட் இது வந்து நான் மெயினா வந்து இது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா எனக்கு கொஞ்சம் இப்போ வந்துட்டு ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய ஃப்ரீஸ் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கு. ஸோ அது என்னங்கிறது எல்லாமே நான் வந்து ஃபர்தரா வர வீடியோஸ்ல எல்லாத்துலயுமே காட்டுறேன். ஸோ நீங்க வந்துட்டு நிறைய இந்த மாதிரி வந்து ஐட்டம்ஸ்லாம், அதாவது இந்த சட்னி அண்ட் அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோஸ்லாம் வந்து இப்போ சீப்பா கிடைக்கும் போது நம்ம வந்து பியூரி பண்ணி அழகா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும்
அப்படின்னாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஃப்ரீசர் ட்ரேஸ்ல நான் ரொம்ப கஷ்டப்படுறது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, மேல வந்து நமக்கு லிட் இருக்காது. ஸோ இங்க உள்ள வந்து ஃப்ரீசர்ல வைக்கும் போது சிலிகான் ரேப் மாதிரி போட்டு இல்லைன்னா கிளிங் ரேப் மாதிரி போட்டு தான் நம்ம ஏதாவது வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இது வந்து வித் லிட்டோட கிடைச்சதுனால இதை எடுத்துக்கிட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி என்கிட்ட இது ஒரே ஒரு இதுதான் வந்து அங்க அவைலபிளா இருந்தது. ஸோ ஆன்லைன்ல வேற ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது வந்து நல்லா கொஞ்சம் டெப்த்தோட இருந்தது. யூஸ்வலா ஃப்ரீசர் ட்ரேஸ்ல வந்து உங்களுக்கு ரொம்ப இதுவாக தான் இருக்கும், குட்டி குட்டியாக தான் இருக்கும். ப்ளஸ் இந்த சிலிகான் ட்ரேல வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க, நல்லா தான் இருக்குது. அந்த ஸ்மெல் வந்து வரல. ஒரு சில ஆர்டினரி சிலிகான் இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலிகானோட ஸ்மெல் வந்து அந்த ஃபுட்டில் இறங்கிரும். அது வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் இதில் வந்து அந்த மாதிரி அவங்க வீட்டில் இல்லாதனால தான் நான் தைரியமாக இதை பார்த்தோன்னே இதை எடுத்தேன். ஐ விஷ் ஐ ஹேட் ஒன் மோர் லைக் திஸ். அடுத்து வந்து இந்த டிஷ் வாஷிங் கிளவ்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன். யூஸ்வலாகவே இந்த கிளாம் கிளவ்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக லாட்டெக்ஸ் கிளவுஸ் இது. ஸோ உங்களுக்கு லாட்டெக்ஸ் அலர்ஜி இருந்ததுன்னா இது உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து ரப்பர் கிளவுஸ். எனக்கு வந்து இப்போ டிஷ் வாஷிங்லாம் நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெகுலராக இது வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம கை வந்து ரொம்ப வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும் அந்த டிஷ் சோப் பட்டு. அண்ட் இது வந்து இந்த பூஜை பாத்திரம்லாம் தேய்க்கும் போது வந்துட்டு எனக்கு இங்கே வெறும் சிங்கில் தான் நான் போட்டு தேய்க்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அது நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பிகாஸ் நம்ம அங்கே தான் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து யூஸ்வலாக போட்டு தேய்ச்சிட்டு இருப்பேன். என்னோட பழைய பாக்ஸ் வந்து இதே மாதிரி இருந்த பாக்ஸ் வந்து ஹோல்ஸ் விழுந்துருச்சு. ரொம்ப பழசு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-20 இயர்ஸா நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் சுத்தமா போயிடுச்சு. அதனால வந்து இன்னொன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து எடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ டிராவல் ஏதாவது நம்ம பண்றோம், சம்மர்ல டிராவல் பண்ண போறோம், அதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னா ஒரு சின்னதா ரைஸ் குக்கர் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப வசதியா இருக்கும். நம்ம வந்து டக்குன்னு இதை வந்து இது பண்ணிடலாம். அதனால இந்த மாதிரி வந்து ரைஸ் குக்கர் ஆஃப்டர் அ லாங் டைம் இதுவுமே எனக்கு கிடைச்சது. நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். எனக்கு இதுக்குள்ள இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல கிடைச்சிருந்ததுன்னா ஐ வுட் ஹவ் பீன் ஈவன் மோர் ஹாப்பியர். பட் எனக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிறதுனால நான் இப்போ இதுதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா இது நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உள்ள இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான்ஸ்டிக் தான். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் தான் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதுனால இது வந்து 6 கப்ஸ் ரைஸ் குக்கர், சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு இதே வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துட்டு வந்தேன். ஸோ நம்ம எங்க 3 பேருக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து வந்து இந்த வந்து லிக்விட் ரோச் பெயிட். இது வந்து இப்போ ஸ்ப்ரிங் ஆரம்பிக்க போகுதுங்க இல்லைங்களா, வீடு முழுக்கவே வந்து நம்ம வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து பண்ணியே ஆகணும். ஏன்னா இங்க எல்லாமே ஃபுல்லா உட்டன் ஹவுசஸ் பிளஸ் வெளியிலயும் மல்ச் போடுவோம். அதனால வந்து இந்த காக்ரோச்சஸ், அதுக்கப்புறம் வந்து ஆண்ட், அதுக்கப்புறம் வந்து ஸ்பைடர், இதோட தொல்லை எல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ அந்த வேலையெல்லாம் நான் பண்ண போறேன். இந்த லிக்விட் ரோச் பிளேட் வந்து ஹாட் ஷாட் அப்படிங்கிற பிராண்ட்ல தான் வாங்குவேன். இது சிங்கிள் பீஸா வந்து வரும். ஸோ இதுல நல்ல 2 பேக் 3 பேக் இப்போ சாம்ஸ் கிளப்லாம் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய பேக்கே வருங்க. பட் இப்போ எனக்கு எமர்ஜென்சிக்கு வேணும், ஏன்னா ஏற்கனவே இங்க நிறைய ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இதை நான் வந்து எடுத்துட்டு வந்தேன். இது யூஸ்வலா பாத்தீங்கன்னா நான் கராஜ் டோர் வாசல்ல, அப்புறம் வந்து ஃப்ரண்ட் டோர் பக்கத்துல, பேக் டோர் பக்கத்துல எங்கெங்கெல்லாம் என்ட்ரன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வச்சேன் அப்படின்னா கொஞ்சம் இந்த ஆண்ட்ஸோட தொல்லை இல்லாம இருந்தது. அடுத்து வந்து நான் போன ஒரு 2 vlogக்கு முன்னாடியே நான் கவர் பண்ணியிருந்தேன், நிறைய சீட் பாக்கெட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சீட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இந்த வாட்டி வந்து வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீடா வந்துட்டு நான் வந்து சீட் பாக்கெட்ஸ்லாம் வந்து என்னென்னலாம் வெரைட்டி இருக்கோ, என்னென்னலாம் எனக்கு பண்ணணும்னு தோணுச்சோ அதெல்லாம் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துட்டு வந்திருந்தேன். யூஸ்வலாவே வந்து ராடிஷ் வந்து நான் ரெகுலராகவே போடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஓக்ரா, அதாவது நம்ம வெண்டைக்காவுமே வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும். அமெரிக்கன் வெரைட்டியும் கிடைக்கும், நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய வெண்டைக்காவுமே கிடைக்கும். ஸோ நம்ம கரெக்டாக அது வந்து பார்த்து எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய இந்த மாதிரி வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் zucchini, அப்புறம் வந்து cucumbers, அதுக்கப்புறம் வந்து எக் பிளான்ட், அதாவது நம்ம கத்திரிக்காய், இதெல்லாமே வந்து நான் வந்து எடுத்துட்டு வந்திருந்தேன். பிளஸ் வீட்லயுமே வந்து கொஞ்சம் காயிலேருந்து வந்து நான் வந்து ஐட்டம்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். சீட்ஸ் எல்லாம் எது வரும்னு எனக்கு தெரியாது, பட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இந்த மிராக்கிள் க்ரோவோட ஆல் பர்பஸ் பிளான்ட் ஃபுட், இது எதுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபுட்டுக்கு இந்த மாதிரி இதுக்கு போட மாட்டேன். பட் இந்த ரோஜா செடிகள்லாம் வந்து போடுறது, அப்படி இல்லைன்னா மற்ற பிளான்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்கும் இல்லைங்களா, வெளியில நிறைய வந்து இங்க யார்ட்ல வந்து நம்ம புஷஸ் மெயின்டைன் பண்ணணும், அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இதுதான் வந்து மெயினாக வந்து அடுத்து மெயினாக ஷாப் பண்ணுது. ஸோ இந்த ஆர்கனைசரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கட்டிங் போர்டுக்கும் ஆர்கனைசருக்கும் சம்மந்தம் இல்லை. பட் என்கிட்ட இதே மாதிரி டைம் அண்ட் டேபிளோட ஒரு கட்டிங் போர்டு இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா அது இந்த வீட்டுக்கு நான் ஷிஃப்ட் ஆகி வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அதில் எப்படி டேமேஜ் ஆச்சுன்னு தெரியல. ஒரு இடத்துல வந்து ஒரு பெருசாகவே வந்து ஒரு கட் மாதிரி வந்துருச்சு. நான் அதையே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலும் வந்து அதுக்குள்ளெல்லாம் ரொம்ப கிளீனிங் வந்து கஷ்டமாக இருக்குது. அண்ட் அந்த இது
வேற ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால அதை விட்டுட்டு நான் வந்துட்டு வேற ஒன்னும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அதே போல இந்த பிளாக் கட்டிங் போர்டு வந்து எடுத்தேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பூஜை முன்னாடி கோலம் போடுறதுக்கு தான் எடுத்தேன். இது கட் பண்றதுக்காக இல்ல. இது பிளாஸ்டிக் கட்டிங் போர்டு. நான் வந்து அந்த அளவுக்கு வந்து பிளாஸ்டிக் கட்டிங் போர்ட்ஸ்லாம் இப்போ யூஸ் பண்றதே கிடையாது. வுட் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அமேசான்ல வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கட்டிங் போர்டு ஏதாவது வந்துட்டு நல்ல ப்ராப்பரா கிடைக்கும், கொஞ்சம் ஏதாவது டிஸ்கவுண்ட் வருமானு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உண்மையை சொல்லணும்னா. ஸோ அது வந்ததுன்னா அந்த மாதிரி கூட எடுக்கலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஸோ இந்த பிளாஸ்டிக் கட்டிங் போர்டு எதுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடு, அதனால தான் நான் பேக் சைடில் தான் இப்போ காமிச்சிட்டு இருக்கேன். இந்த பிளாக் சைடில் வந்து பின்னாடி பூஜை முன்னாடி வந்து கோலம் போடுறதுக்காக வந்து நான் வந்து மெயினாக எடுத்துட்டு வந்தேன். இங்கே என்னோட உட்டன் தரையில வந்து கோலம் போட முடியாது, அதனால வந்து அந்த மாதிரி எடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து டெக்கரேட்டிவ் பாஸ்கெட்ஸ். இது வந்து ஸ்டோரேஜ் பாஸ்கெட்டு. நம்ம வந்து இதுல என்ன ஐட்டம்ஸ், அதாவது இந்த லெஃப்ட் ஓவர்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, நம்ம கடுகு வாங்கி கொட்டி வைக்கிறது, அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். அப்படி இல்லை பசங்களுக்காக வாங்குற ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து போட்டு வைக்கணும், அதுக்காகலாம் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பாஸ்கெட் வந்து நான் எடுத்துட்டு வந்திருந்தேன். இது எய்தர் வந்து கிச்சன்ல ஆர்கனைஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா வந்து ஸ்டடி ரூம்ல ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வந்து எடுத்துட்டு வந்திருந்தேன். அடுத்து வந்து இதை வந்து அண்டர் கேபினெட்ல வந்து வைக்கிறதுக்காக ஸ்பூன் ட்ரே அதெல்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டு வந்திருந்தேன். அப்புறம் வந்து இது வந்து ஃபிளெக்ஸ் பின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே எனக்கு வந்து இப்போ நான் மெயினா இந்த செக்ஷன் இந்த ஆர்கனைசர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் ரூம், ஸ்டடி ரூம் ஆர் கிச்சன் எங்க வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஓவர் த கேபினெட் பாஸ்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிச்சனுக்கு அடியில இருக்கும் இல்லைங்களா, அந்த சிங்க்கு அடியில இருக்கிற இடத்துல அந்த ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து தாராளமா வந்து நம்ம ரெஸ்ட் ரூம்ஸ்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒன்று எடுத்துட்டு வந்தேன். அடுத்து இது வந்து லிட் ஆர்கனைசர் ஆர் குக்வேர். நமக்கு வந்து இப்போ இருக்கிற குக்வேர்ஸ் எல்லாமே வந்து அழகா இந்த ரேக்ல போட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். கட்டிங் போர்ட்ஸ் வைக்கலாம். ஸோ அது மாதிரி எது வேணாலும் இப்போ நம்ம கிட்ட அந்த சின்ன சின்ன பிளாஸ்டிக் கட்டிங் போர்ட்ஸோ இல்லை சின்ன சின்ன உட்டன் கட்டிங் போர்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அது கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். என்னோட ரேக்கு கடியிலலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஷெல்ஃப்ஸ்லாம் கிடையாது. ஸோ நான் இந்த மாதிரி வந்து ஷெல்ஃப்ஸ் கிரியேட் பண்ணாதான் என்னால் வந்து திங்ஸ் வைக்க முடியும். ஸோ அதனால தான் நான் மெயினாக வந்து இந்த மாதிரி வந்துட்டு போய் எடுத்துட்டு வந்திருந்தேன். என்னோட பேசிக்காக வந்து இருக்கிற இடத்த வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ எஃபிஷியண்டாக வந்து நிறைய ஐட்டம்ஸ் வச்சு ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வந்து எடுத்துட்டு வந்திருந்தேன். இதே மாதிரி ஷெல்ஃப் ஸ்டோரேஜ் செட் வந்து காஸ்கோலையுமே நான் வந்து ஒரு தடவை வந்திருந்தது, நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் லாஸ்ட் டைம். பட் எனக்கு அதுக்கப்புறம் திருப்பி கிடைக்கல. பட் எனக்கு ஒன்றுமே நிறைய தேவைப்படும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி எடுத்துட்டு வந்தேன். இது வந்து டார்கெட்ல பார்த்த ஆர்கனைசர். இந்த ஆர்கனைசர் வந்து பாத்தீங்கன்னா பிளேட்ஸ் ஆர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, நம்மளோட நிறைய லிட்ஸ் இங்க இருக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த யூகோபியா அண்ட் இந்த பர்டிகுலர் பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா டார்கெட்லேருந்து வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டார்கெட்ல வந்து இப்போ இந்த பிராண்டில் வந்து அந்த அளவுக்கு கிடைக்கிறது இல்லை. பட் இது ஏதோ இந்த கிளியரன்ஸ் செக்ஷன்ல பழசு யாராவது ரிட்டர்ன் பண்ணி வச்சிருந்தாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த இடத்துல இருந்தது. ஸோ அங்கேருந்து நான் வந்து இது ரெண்டும் வந்து எடுத்துட்டு வந்திருந்தேன். ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொல்றீங்களா, நான் ரெகுலர் ப்ரைஸ்ல வாங்குறதோட இந்த ஆர்கனைசேஷன் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் சீப்பாக வந்துட்டு நமக்கு கிடைச்சிது அப்படின்னா கிளியரன்ஸ்ல பார்க்கறது எவ்வளவோ பெட்டர். ஏன்னா இதை நம்ம யூஸ்வலாக வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டோம். அண்ட் யாராவது ரிட்டர்ன் பண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு, ஆர் அவங்களே வந்து அந்த பாக்கி இருக்கிற பீசஸ் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்டாகவும் இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு ஓவர் த கேபினட் ஆர்கனைசர். இது வந்து நான் அசச் எடுத்துட்டு வந்தது வந்து இந்த ஆயில் இதெல்லாம் வந்து வைக்கிறதுக்காக தான் வந்து நான் எடுத்துட்டு வந்திருந்தேன். அப்புறம் வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் விஸ்க் வந்து நான் வந்து எடுத்துட்டு வந்திருந்தேன். யூஸ்வலா வந்துட்டு எனக்கு இந்த நான் எல்லாத்துக்குமே எனக்கு வந்து விஸ்க் யூஸ் ஆகும். பருப்பு வந்து நம்ம வந்து கடையிறதா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வந்துட்டு கொழக்கட்டை மாவு கலர்லேருந்து நான் வந்து இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் விஸ்க் யூஸ் பண்ணுவேன். மற்ற டைப் ஆஃப் விஸ்க் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து உடஞ்சு போயிடுது கொழக்கட்டை மாவு இடியாப்ப மாவுலாம் கலரும் போது. ஆனால் இது வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து எந்த டேமேஜும் இல்லாமல் வருது. அதனால அதை எடுத்துட்டு வந்திருந்தேன். அப்புறம் ஒரு கர்டன் ராட் வந்து ஒன்று வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. என்னோட பெட்ரூம்ல வந்துட்டு இருக்கிற விண்டோல வந்து எனக்கு கர்டன்ஸ் போடணும். அந்த ஒரு இடத்துல எஸ்பெஷலி இந்த ஒரு பர்டிகுலர் விண்டோக்கு நான் வந்து போடணும்னு காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்து ஈவினிங்ஸ்ல எஸ்பெஷலி சம்மர்ல வந்து அப்படி வந்து இந்த விண்டோ வழியா வந்து ஹீட் வந்துட்டே இருக்கும். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிங் அண்ட் சம்மர்ல வந்து பாத்தீங்கன்னா டே டைம் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மணி ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க 4:30 மணி. நான் இப்போ எடுத்துருக்கிற இந்த வீடியோ எடுக்கும்போது பாத்தீங்கன்னா 4:30-5 மணி. அப்பவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கேமரால எந்த அளவுக்கு கேப்சர் ஆயிருக்குன்னு தெரியல, பயங்கரமா சூடு உள்ள வந்துட்டே இருக்கும். அதனால வந்து எனக்கு இந்த விண்டோவில் வந்து எப்படியாவது ஒரு கர்டன்ஸ் போட்டு ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிடணும். அது என்ன ஆகும்னா இந்த ரூம்ல தான் நமக்கு வந்து அந்த ஏசியோட தெர்மோஸ்டாட் இருக்கு இல்லைங்களா, தேவையில்லாம இந்த ரூம் பயங்கரமா ஹீட் ஆகும். அண்ட் இங்க நாங்க
படுத்து தூங்கும்போது வந்து பாத்தீங்கன்னாலுமே பயங்கர சூடா இருக்கும். பிளஸ் அந்த தெர்மோஸ்டாட்ல வந்து இந்த ரூம்ல ஹீட் ஆகுறதுனால தேவையில்லாம வந்து நமக்கு வந்து வீட்டையே நம்ம அநியாயத்துக்கு வந்து ஹீட் பண்ணி கூல் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இந்த சைடுக்கு வந்து ஒரு சின்ன கர்டன் ராட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணிட்டு இருந்தேன். சோ பாருங்க, மணி 5 ஆக போகுது. 5 மணிக்குமே வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஹீட் வந்து உங்களுக்கு உள்ள வருதுன்னு, அதாவது அப்படி வெளிச்சம் ஃபுல்லா கண்ணை பறிக்கிற அளவுக்கு வெளிச்சம். இன்னும் அந்த அளவுக்கு இங்க சூடு வரலன்னு பேரு. இன்னும் வந்து ஃபுல் சம்மர் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த ரூம்லாம் வந்துட்டு, அதுவும் நம்ம ஸ்கர்டன்லாம் போடாம வச்சோம் அப்படின்னா செம்மையா வந்து ஹீட் ஆகும். ஸோ நமக்கு தேவையில்லாம கரண்ட் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால வந்து அந்த ராட் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ லாஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் பேக்கே வந்துட்டு இந்த மாதிரி டோட்டல் பிளாக் அவுட், அதாவது இது போட்டிங்க அப்படின்னா அந்த ரூமே வந்து கம்ப்ளீட்டா டார்க் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு கர்டன் வந்து காஸ்கோல இந்த மாதிரி இது கிடைக்கும். நிறைய பிராண்ட்ஸ்ல வரும். அதுல வரக்கூடிய ஒரு பிராண்ட் வந்து இந்த எக்லிப்ஸ் அப்படிங்கிற வந்து பிராண்ட் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திக்கா இருக்கும். ஸோ அதனால அந்த இடத்துல வந்துட்டு இந்த கர்டன் வந்து அடிச்சு மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த ராட் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இப்போ அதுதான் நாங்கள் வந்து மாட்ட போகிறோம். ஸோ மெயினாக வந்துட்டு எனக்கு அதாவது எங்களுக்கு வந்து இந்த சின்னதாக வந்து கர்டன் ராட்ஸ் வந்து அந்த இடத்துக்கு போடுற மாதிரி கிடைக்கல. ரொம்ப வந்து பைசா செலவு பண்ணுறதுலையுமே இஷ்டம் இல்லைங்க. தேவையில்லாமல் வந்துட்டு சிலதெல்லாம் நம்ம வந்து வாங்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளையே அறியாமல் இந்த ஆர்கனைஸ் பண்ணும்போது பைசா வந்து போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு அது வந்து கிளியரன்ஸ் பார்த்து, இல்லனா வந்து அது ஏதாவது டிஸ்கவுண்ட் ஆர் சேல்ல இருக்கான்னு பார்த்து எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இது ஒரு வழியா வந்து நாங்க வந்து அடிச்சு மாட்டிட்டோம். அடிச்சு மாட்டுறதுக்காக அந்த சைடு வந்து நாங்க வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். அந்த சைடு இருக்கிற விண்டோல வந்து கர்டன்ஸ்லாம் நாங்க வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ரூம்ல வந்து ஹீட் வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த சைடுல நாங்க ஏற்கனவே கர்டன்ஸ் மாட்டிட்டோம். இந்த சைடு மட்டும் தான் மாட்டல. மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த கர்டன் வந்து கொஞ்சம் அயன் பண்ணியிருந்தா பெட்டரா இருந்திருக்கும். பட் நான் சரி ஃபர்ஸ்ட் வந்து மாட்டிடலாம், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் நாள் ஆனா இது கொஞ்சம் இப்போ க்ளோஸ் பண்ணி, அதாவது மடிச்சிருந்ததுனால ஒரு மாதிரி இதுவா இருந்தது. பட் ஓபன் பண்ணி விட்ட உடனே கொஞ்ச நாளைக்குலாமே வந்து நல்லா ப்ராப்பரா வந்து அந்த இதெல்லாம் போயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து இங்க வந்து நான் பாத்தீங்கன்னா ஆப்பிள் வச்சு, இந்த பச்சை கலர் ஆப்பிள் வச்சு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஊறுகாய் பண்ணுவேன். ஸோ ஒரு ஆப்பிள் வந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பேக் வந்து கிடைச்சிது. ஸோ இந்த ஆப்பிள் எப்போ பார்த்தாலுமே கொஞ்சம் கம்மியான விலை இருந்ததுன்னா இமீடியட்டாவே வாங்கிட்டு வந்துருவேன். ஏன்னா இங்க மாங்காய் வந்து கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டங்க. அதாவது ரா மேங்கோ இங்க வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைச்சாலுமே அவ்வளவு நல்லா இருக்குமாங்கிறதுலாம் தெரியாது. கொஞ்சம் நம்ம ஊர்ல மாங்காய் சீசன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்க கிடைக்கும். ஸோ நான் அதனால மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த கிரானி ஸ்மித் ஆப்பிள் இருக்கு இல்லைங்களா, இதை வச்சுதான் நான் தொக்கு கலர்றதா இருக்கட்டும், இல்லைன்னா வேற குட்டி குட்டியா நம்ம மாங்காய் அந்த இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கல் துண்டு மாங்காய் ஊறுகாய் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி போடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் ஊறுகாவுமே ஸ்வீட் அண்ட் சார் பிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இனிப்பு எல்லாமே சேர்த்து போட்டு பண்றது, இது எல்லாமே வந்து இந்த ஆப்பிள் வச்சு பண்ணுவேன். என்ன இந்த ஆப்பிள் வச்சு பண்ணும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்பிளோட தோலியில வந்து வாக்ஸ் தடவி இருப்பாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, வெந்நீர்ல வந்து கொஞ்ச நேரம் அதை சோக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் சோக் பண்ணி அதை ஜஸ்ட் ஸ்க்ரப் பண்ணிங்கனாலே அந்த வாக்ஸ் வந்துடும். அதுக்கப்புறமா நீங்க ஆஸ் யூஷுவல் நான் இப்ப காமிச்ச மாதிரி அந்த நடுவுல இருக்கிற அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீங்க அழகா குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சுக்கலாம். இங்க வந்து நான் ஒரு 10 மிளகா எடுத்திருப்பேன் நினைக்கிறேன். 10-15 மிளகா எடுத்து வெந்நீர்ல வந்து ஊற வச்சிருக்கேன். எனக்கு அரைச்சு இந்த வாட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு தனி ஃபிளேவர் கொடுக்கும் அண்ட் அந்த டெக்ஸ்சருமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்க வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தான் நான் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். ஏன்னா நான் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஒரு 2 ஆப்பிள் தான் சாப் பண்ணி போட்டிருக்கேன், நிறைய எல்லாம் போடல. ஸோ அதனால 4 பிளஸ் எனக்கு சீக்கிரம் காலி ஆயிடும் அப்படின்னு தெரியறதுனால இது ரொம்ப நாள் வைக்க போறது இல்லைங்கிறதுனால நல்லெண்ணெய் கம்மியா சேர்த்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் வைக்க போறீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஜாஸ்தியாவே இது பண்ணுங்க, அப்பதான் எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு வரும். ஸோ நல்லெண்ணெய் வச்சதுக்கு அப்புறம் கடுகு, கொஞ்சம் வந்து வெந்தயம் வந்து நல்லா சிவக்க வந்ததுக்கு அப்புறம் பெருங்காயம் பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு பிசி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து அந்த கட் பண்ண வச்ச ஆப்பிளும் சேர்த்து மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நீங்க வந்துட்டு இந்த ஆப்பிள் வந்து நல்லா சாஃப்ட் ஆகட்டும், அது வரைக்கும் நீங்க வந்து குக் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு அந்த தோலி வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க தோலி கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு தோலி இங்க பிடிக்கும், அந்த டெக்ஸ்சர் சூப்பரா இருக்கும், அதனால அதை ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ கொஞ்சமா உப்பு அண்ட் அரைச்சு வச்ச இந்த ரெட் சில்லி பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதையுமே நல்லா வந்து இது பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு ரெட் சில்லி பேஸ்ட் போட வேணாம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம நார்மல் ரெகுலர் ரெட் சில்லி பவுடர் இருக்கு இல்லைங்களா, நீங்க அது கூட வந்து சேர்த்துக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இது இந்த மாதிரி வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்ப பாருங்க இது வந்து ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆயிடும். ஒரு 5 மினிட்ஸ் தான், நான் மூடி போட்டு கூட குக் பண்ணல, 5 மினிட்ஸ் தான் வச்சேன். அதுலயே வந்து ஆப்பிள் வந்து சாஃப்ட் ஆயிடுச்சு. ஃப்ரூட்ஸ் தானுங்களா, ஸோ டக்குன்னு வந்து சாஃப்ட் ஆயிரும். ஸோ அழகா அந்த மாதிரி வந்து சாஃப்ட் ஆயிடுச்சு.
ஸோ இப்போ சாஃப்ட் ஆன உடனேவும் அந்த ரெட் சில்லி பேஸ்ட்டும் நல்லா சேர்த்துட்டு, ரெட் சில்லி பேஸ்ட்டுமே நம்ம வந்து வெந்நீரில் ஊற வச்சதுனால அது ரொம்பலாம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ குக் பண்ணிட்டு நல்லா கலரி விட்டாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணா கொஞ்சம் வெல்லம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க, நம்மளோட ஆப்பிள் பிக்கிளுமே வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, க்ரீன் ஆப்பிள் பிக்கிள். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலுக்கு வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுருங்க. இந்த vlogயுமே வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.